செய்திகள் தொடர்கின்றன. ஏமன் நாட்டில் அல் கொய்தா தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 22 போலீசார் பலியானார்கள். ஏமன் நாட்டின் சானா நகரில் காவல்துறை பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு இன்று காலை போலீசார் வழக்கம் போல் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தீவிரவாதி ஒருவன் ராக்கெட் லாஞ்சரை கொண்டு அலுவலக கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 22 போலீசார் பலியானார்கள். மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அல் கொய்தா தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவன் தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது. லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் கால்பந்து பிரிவில் பதக்கத்தை வெல்வதற்காக பிரேசில் அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. கால்பந்து போட்டிகளில் 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றிருந்தாலும் பிரேசில் அணி இதுவரை ஒருமுறை கூட ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல முடியவில்லை. 1984 மற்றும் 1988 ஆண்டுகளில் இறுதி சுற்று வரை சென்ற பிரேசில் அணி கடந்த 2008 ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதி சுற்றிலேயே வெளியேறியது. இதுகுறித்து பிரேசில் அணியின் வீரர் மார்சிலோ கூறுகையில், இது உலகக் கோப்பை நோக்கி ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும். இந்த அணி நல்ல தரத்துடன் பயிற்சியுடனும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் கண்டிப்பாக பதக்கத்தை வெல்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தங்களுடைய குறிக்கோள் என்று கூறியுள்ள அவர், உலகக் கோப்பையில் பதக்கத்தை வெல்வதற்கு இது ஒரு முன்னோடியாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். grande salto sim para estar na Copa do Mundo. Eu acho que o grupo é de qualidade e eu acho que se a gente fizer uma boa campanha nas Olimpíadas, né, que é trazer o ouro, que é o nosso objetivo, acho que é um grande salto sim para estar na Copa do Mundo. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.